லைஃப் ஆஃப் ராமே எடுத்துக்கோங்களேன். அவர் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபரு. படமாக பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனுடைய முதல் பாடல் அது. கதாநாயகனுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு பாட்டு அது. அது மற்ற கதாநாயகர்களாக இருந்தால் எப்படி நம்ம எழுதியிருப்போம், சச்சான் தான் நான் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கான வாய்ப்பு அந்த பாட்டில் இருக்குல்ல. பிரேமன் என்கிட்ட சொல்லும் போது ஓகே ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு, அவன் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான். நான் அந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவன் வந்து கேமரா வச்சுட்டு ஆடுறான், பிடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணல. பிரேமனோட உட்காந்து அவன் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான், நம்ம இவனை ஒரு ஏஸ்தட்டிக்காக அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நான் வாசிக்கிற எந்த புத்தகமாக இருந்தாலும் முதல்ல அந்த டெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ளஷருக்காக நான் படிப்பேன் முதல் முறை. அங்கே உட்காந்துக்கிட்டு நான் திறனாய்வு செய்கிறதோ இல்லது நான் உட்காந்து படிக்கிறேங்கிற எந்த நிலையுமே இல்லாமல் அந்த டெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குது இல்லையா, அதுக்காக முழுசாக நான் வச்சிருவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எனக்கு பிரமாதமாக இருக்கும். அதுதான் எனக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுங்கிறது, அதுதான் எனக்குள்ளே இறங்கக்கூடிய எசன்ஸ். இதில் குறிப்பாக இசையமைப்பாளர், இயக்குனர், இவங்க 2 பேருடைய தலையீடுகள் ரொம்ப நிறையா இருக்கும். எப்படின்னா அவர் என்ன இசை கொடுத்துருக்காரோ அதை மீறி நம்ம எழுத முடியாது. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய கஷ்டம். அந்த சிச்சுவேஷன் வந்து இயக்குனர் நமக்கு சொல்கிறாரு. நம்ம இவங்க 2 பேரையும் முதல்ல திருப்திப்படுத்தி ஆகணும். இதன் பிறகு தயாரிப்பாளர், அவர் கேட்டுட்டு அவருக்கு புரியல அப்படின்னா மீண்டும் மாற்றி எழுதி ஆகணும். பாடலுங்கிறதே இசைக்கானது தான். இசைக்கு எழுதக்கூடியது தான் பாடல். அதை நம்ம என்றைக்குமே தெளிவாக இருந்துக்கணும். நான் ரொம்ப தெளிவாக ஆரம்பத்தில் இருந்து. கவிதை வேறு. கவிதை ஒரு தனி மனிதனுடைய குழப்பமோ விஷனோ அவனுடைய எந்த சிக்கலோ வெளிப்படும். ஆனால் பாடலுங்கிறது, அதுவும் திரைப்பாடலுங்கிறது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு பண்டம். கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. திரைப்பாடலுங்கிறது ஒரு பண்டம். தேமினிலே எனக்கு முழுக்க ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு பாடல் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மெட்டை வந்து எங்கேயுமே சிதைக்காமல் ஒரு சந்தத்திற்குள்ளே இருக்கும் அந்த பாட்டு. அங்கேயும் அப்படி தான். இந்த பாடல் வந்து ஒரு கதாநாயகி வந்து மலையாளியாக இருக்கா, கதாநாயகன் ஆர்மியில் இருக்கான், அவங்களுக்குள்ள ஒரு லவ். இதில் மலையாள வார்த்தைகள்லாம் போடலாமா, இதெல்லாம் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். போடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வாய்ப்புகள் இருக்கார்த்துக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய்ண்ணா, என் பேர் தினேஷ்குமார். உங்களோட பெரிய ஃபேன் சொல்லி சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக உங்களோடது எல்லாமே முன்னாடிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் எனக்கு ஒரு இதுன்னா, உங்கள் மேலே ஒரு அதிகப்படியான ஒரு அன்பை கொண்டு வந்த ஒரு வரி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அந்த லைஃப் ஆஃப் ராமில் எழுதியிருப்பீங்க, பூவிலும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிரை கொடுப்பேன். அந்த வரி வந்து ஒரு கவிஞனாக வந்து இப்போ மற்றவங்க பார்க்குற அந்த உலகத்தை பார்க்குற விதமும், இப்போ நம்ம கவிஞனாக மாறணும்னு நினைக்கிறவங்க, நம்ம ஒரு குருவியாகட்டும் இல்லை ஏதோ நடந்து போகிறப்ப ஒரு விஷயத்த பார்க்குறப்ப நம்ம யோசிக்கிற விதம் வேறமையாக இருக்கும். இப்போ அந்த வரியை வந்து நீங்கள் எப்படி எழுதுனீங்கிற கொஷினுக்கு நான் ஆன்சர் இல்லாமலாம் இருந்துட்டு இருந்தேன். அந்த ஆன்சர் வந்து உங்கள்கிட்ட இருந்து கிடைக்குங்கப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சில ஹைக்கூ கவிதைகள்லாம் எழுதுவேன். எனக்கு வந்து ஹைக்கூ மேலே பெரிய அதிகப்படியான ஒரு அன்போ, இப்போ நாமுத்துக்குமார் கவிதைகள், மனுஷபுத்திரன், இவங்களது எல்லாமே கொஞ்சம் வாசிப்பேன். இப்போ அப்படி இருக்கும்போது நான் எழுதுகிற பல கவிதைகள் இரவு நேரத்தில் தான் எனக்கு வந்து தோன்றுது. அந்த மாதிரி நீங்கள் அந்த கவிதைகளை வந்து மேக்சிமம் வந்து இரவு நேரங்களில் உங்களுக்கு தோன்றதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த கவிதைகள்லாம், இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களை இன்னும் மேம்பட்ட ஒரு கவிஞனாக மாற்றும். அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு 5 புத்தகங்களும் இப்போ எத்தனை பேர் வந்திருக்கோம், எங்கள் எல்லாத்துக்கும் இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் படிங்க, உங்களை இன்னும் மேம்படுத்தி அது வந்து கவிஞனாக மாற்றும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா எந்த மாதிரி புத்தகங்கள் சொல்லுவீங்க? அதுதான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். பொதுவாக ஒரு கவிஞன்னா கவிதை மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை, அல்லது பாட்டு எழுத வரவங்க கவிதை மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை. நான் படிக்கிறத எப்படி பார்க்குறேன்னா, என்னோடய வாழ்க்கையை எங்கேயாவது ஒரு வழியில் யாராவது ஒருத்தர் சொன்னதின் மூலமாக எனக்கு வாழ்க்கை கிடச்சிருமா, எனக்கான மெசேஜஸ் த்ரூ லிட்ரேச்சர் எனக்கு கிடச்சிருமான்னு தான் நான் பார்க்குறேன். என்னோடய ஒரே நோக்கம் படிக்கிறதுல அதுதான். இன்னொன்று, நான் எப்படி வாசிக்கிறேன்னா, ரொம்ப வருஷமாக நான் வாசிக்கிறது எப்படி, என்னோடய ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னா,
முதல் வாசிப்பு, இப்போ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, ஆளிலையும் நெற்கதிரும் சச்சிதானந்தனுடைய மொழிபெயர்ப்பு சிற்பி எழுதியிருக்காப்புல, சாகித்ய அகாடமி போட்டிருக்காங்க. அதை நான் எடுத்து வாசிக்கிறேன். அந்த புத்தகம் மட்டும் இல்லை, நான் வாசிக்கிற எந்த புத்தகமாக இருந்தாலும் முதல்ல அந்த டெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ளஷருக்காக நான் படிப்பேன் முதல் முறை. அங்கே உட்காந்துக்கிட்டு நான் திறனாய்வு செய்கிறதோ இல்லது நான் உட்காந்து படிக்கிறேங்கிற எந்த நிலையுமே இல்லாமல் அந்த டெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குது இல்லையா, அதுக்காக முழுசாக நான் வாசிச்சிருவேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ எனக்கு பிரமாதமாக இருக்கும். அதுதான் எனக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுதுங்கிறது, அதுதான் எனக்குள்ளே இறங்கக்கூடிய எசன்ஸ். செகண்ட், அதே புத்தகத்தை ஒரு வாரம் கழித்து ஒரு திறனாய்வு அடிப்படையில் உட்காந்து நான் படிப்பேன். இது நான் ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ரொம்ப குறைவாக படிக்கிறதும். திருக்குறளை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி ஒரு திருக்குறளை படிச்சுன்னா திருக்குறள் எனக்கு 10 நாள் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். அதன் பிறகு தான் அடுத்த திருக்குறளை நான் எடுத்து படிப்பேன். முதல்ல அது எனக்கு ப்ளஷருக்காக ஒரு தடவை நான் படிப்பேன். ரெண்டாவது, அது எனக்கு அறிவு ரீதியாக எனக்கு என்ன சொல்லி தருதுங்கிறது நான் படிப்பேன். இது என்னோட ரீடிங் ப்ராக்டிஸாக இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு என்னுடைய பாட்டாகவும் இருக்குது. நீங்கள் அப்படி படிக்கலாம், உங்களை இஷ்டம். உங்களுக்கு இன்னொன்று, நான் என்னோட நினைவு கம்மியாக்குற ஒரு பார்ட்டி, சிறுமூலெல்லாம் அரிஞ்சு போன ஆள். அதனால் அதுவும் ஒரு காரணம் 2 முறை 3 முறை நான் படிக்கிறதுக்கு. புத்தகத்தை நான் சிபாரிசு பண்ணுறதை விட, ஏன்னா நான் அந்த மனநிலையில் எப்படி இருக்கிறனோ அந்த இதில் தான் நான் படிப்பேன். அந்த மனநிலையில் எனக்கு அந்த புத்தகம் பிடிச்சிருக்கலாம். அதே புத்தகத்தை வேறொரு மனநிலையில் இருக்கும்போது படித்து எனக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் நான் ஒரு சிபாரிசு பண்ணுறதை விட நான் எப்போயுமே சிபாரிசு பண்ணுறது ஒன்று தான், திருக்குறளை படிங்க. நீங்கள் தமிழின் ஆகச்சிறந்த நாவலாசிரியராக இருந்துக்கோங்க, ஆகச்சிறந்த சிறுகதை ஆசிரியராக இருக்குங்க, பத்தி காலமிஸ்டாக இருங்க, கவிஞனாக இருங்க, இல்லை எதுவுமே இல்லாமல் இருங்க. திருக்குறளுங்கிறது ஒன்று நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நான் என்றைக்குமே சொல்கிறது. ஏன்னா திருக்குறள் மட்டும்தான் அந்த தட்டையான ஒரு விஷயத்தையும் ஆகச்சிறந்த மொழியாக மாற்றக்கூடிய ஒன்றா இருக்குது. காமத்துப்பால்லாம் எடுத்துக்கிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காதல் கவிதையும் அதுக்கு இணையாக இருக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. பொருட்பால் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ இந்த சொசைட்டி பற்றி பேச முடியுமான்னு தெரியல, அதுவும் அவ்வளோ ஷார்ட்டாக. அறத்துப்பால் எடுத்துக்கிட்டால் ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ வேல்யூஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆக சிறந்த பேசுது. ஒரு தனி மனிதனுடைய ஒரு வெளிப்பாடாக திருக்குறள் இல்லாமல் ஒரு சமணம் அல்லது ஒரு சித்தாந்தத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த வெளிப்பாடாக இருக்கிறதுனால அதை மட்டும் நான் யார்கிட்ட போனாலும் சிபாரிசு பண்ணுறது உண்டு. மற்றபடி நான் நிறைய படிக்கிறேன். அது எல்லாமே நான் என்னோட அங்கே எங்கேயோ ஒரு புள்ளியில் என்னுடைய ஐடியாலஜியோ அல்ல என்னோட சார்போ அந்த வாசிப்பில் இருக்கும் இல்லையா, அதனால் அதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் அதை பிளைண்டாக படிச்சுட்டு நீங்களும் அதை பின்பற்ற வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாசிப்பே உங்களுக்கு வேறு வேறு வழிகாட்டுதலை காட்டும். வணக்கம். சமீபத்தில் 100வது பாடலை கடந்து எழுதிட்டு இருக்கிறதா ஒரு பதிவு பார்த்துருந்தேன். படம் கடந்து எழுதிட்டு இருக்கிறதா, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள். பாடல் எழுதிடுறோம்னா முதல்ல பாடல் எழுதிடுறோம், எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய படைப்பை உன்னதமாக தான் கருதுவோம். யாருடைய படைப்பும் சிறுமையானது இல்லை. இந்த நிலையில் நம்ம வெறும் பாடலாசிரியர் மட்டுமே அந்த பாடலை அது பாடலாக கருத முடியாது. இசையோடு சேரணும், இயக்குனரோட சேரணும், அது படத்திலிருந்து வெளிப்படணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரூலை நம்ம அணுகணும் அப்படிங்கும்போது இயக்குனர்கிட்ட நம்ம எப்படி அணுகுவது, இயக்குனரை அணுகி அந்த பாடல் நம்ம எப்படி ஒரு பிறப்புக்கு கொண்டு போகிறது அப்படின்றத சொன்னீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி. சரிதான். பாடலுங்கிறதே இசைக்கானது தான். இசைக்கு எழுதக்கூடியது தான் பாடல். அதை நம்ம என்றைக்குமே தெளிவாக இருந்துக்கணும். நான் ரொம்ப தெளிவாக ஆரம்பத்தில் இருந்து. கவிதை வேற. கவிதை ஒரு தனி மனிதனுடைய குழப்பமோ விஷனோ அவனுடைய எந்த சிக்கலோ வெளிப்படும். ஆனால் பாடலுங்கிறது, அது திரைப்பாடலுங்கிறது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு பண்டம். கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைப்பாடலுங்கிறது ஒரு பண்டம். நம்ம அந்த பண்டத்தை கூட்டு முயற்சியில் தான் செய்கிறோம். அதனால் இங்கே நான் முழுமையாக வெளிப்படுவேனே அப்படின்னா வெளிப்பட வாய்ப்பே இல்லை. அந்த சாரத்தில் எங்கேயா நம்ம கிளவராக நம்மளை முன் வச்சுக்கலாம். இதில் குறிப்பாக இசையமைப்பாளர், இயக்குனர், இவங்க 2 பேருடைய தலையீடுகள் ரொம்ப நிறையா இருக்கும். எப்படின்னா, அவர் என்ன இசை கொடுத்துருக்காரோ அதை மீறி நம்ம எழுத முடியாது. அது நமக்கு ஒரு பெரிய கஷ்டம். அந்த சுச்சுவேஷன் இயக்குனர் நமக்கு சொல்கிறாரு. நம்ம இவங்க 2 பேரையும் முதல்ல திருப்திப்படுத்தி ஆகணும். இதன் பிறகு தயாரிப்பாளர், அவர் கேட்டுட்டு அவருக்கு புரியல அப்படின்னா மீண்டும் மாற்றி எழுதி ஆகணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் கதாநாயகர்கள்லாம் உள்ளே போந்து அவங்களும் எனக்கு இந்த மாதிரி எழுதி கொடுங்க, அந்த மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி நம்ம பண்ணணும் அப்படின்னா இயக்குனரோடையும் இசையமைப்பாளரோடையும் நம்ம உட்காந்து ஒரு ஆகச்சிறந்த உரையாடலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாம்,
அதனால் நான் பெரும்பாலும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கவிஞனாக இருந்து இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லுவேன். நான் அப்படி தான் வந்தேன். நீங்கள் சினிமாக்குள்ள நான் வரும்போதே முதல் 2 பாட்டில் மட்டும் நான் கவிதை எழுதுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் கார்த்திக்நாத் ஒரு கவிஞர், அவர் பாடல் எழுதுகிறார். இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா, நமக்குள்ள டிஸ்கஷனுக்கு அவங்க வராங்க. ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்கன்னா, நான் முதல்ல உட்காந்து இயக்குனரோட இந்த பாடல் இப்படி போகலாமா அப்படி போகலாமா, அதற்கான இடமே இங்கே நிறைய பாடலாசிரியர்கள் கிடைக்கிறது கிடையாது. அதை நாம் தான் ஏற்படுத்திக்கணும். அது நம்மளுடைய அறிவின் வாயிலாக, நம்மளுடைய முன்னாடி நம்ம பண்ணியிருந்த படைப்புகளின் வாயிலாக, அல்லது நம்ம தொடர்ச்சி அவங்களோட பேசுகிறது மூலமாக நம்மளோட விஷயம் அவங்களுக்கு புரியணும். இப்படி இருக்கும்போது தான், எக்ஸாம்பிளுக்கு லைஃப் ஆஃப் ராம எடுத்துக்கோங்களேன். அவர் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபரு. படமாக பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனுடைய முதல் பாடல் அது. கதாநாயகனுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு பாட்டு அது. அது மற்ற கதாநாயகர்களாக இருந்தால் எப்படி நம்ம எழுதியிருப்போம், சச்சான் தான் நான் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கான வாய்ப்பு அந்த பாட்டில் இருக்குல்ல. பிரேமன் என்கிட்ட சொல்லும் போது, ஓகே ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு, அவன் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான். நான் அந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் அதெல்லாம் விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவன் வந்து கேமரா வச்சுட்டு ஆடுறான், பிடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணல. பிரேமனோட உட்காந்து அவன் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான், நம்ம இவனை ஒரு ஏஸ்தட்டிக்காக அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். பிரேமனாவும் அந்த மாதிரியான சினிமாவும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதுனால, ஆமாண்டா அப்படி தாண்டா போகணுன்றாரு. அதனால் டைரக்டருக்கும் நமக்கும் அந்த உரையாடல் ரொம்ப முக்கியம். அந்த உரையாடல் நிகழாத இடத்துல தப்பாக தான் போகும். ஆமாம், அதனால் நீங்கள் அந்த இணக்கத்தை டைரக்டர்ஸோடு ஏற்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லா டைரக்டர்ஸோடையுமே உட்காந்து ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இல்லை தோன்றப்பெல்லாம் பேசுவோம். நம்ம இந்த ஹே மின்னலேங்கிற பாட்டுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஹே மின்னலே எனக்கு முழுக்க ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு பாடல் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மெட்டை வந்து எங்கேயுமே சிதைக்காமல் ஒரு சந்தத்திற்குள்ளே இருக்கும் அந்த பாட்டு. அங்கேயும் அப்படி தான். இந்த பாடல் வந்து ஒரு கதாநாயகி வந்து மலையாளியாக இருக்கா, கதாநாயகன் ஆர்மியில் இருக்கான், அவங்களுக்குள்ள ஒரு லவ், இதில் மலையாள வார்த்தைகள்லாம் போடலாமா, இதெல்லாம் உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். போடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வாய்ப்புகள் இருக்கார்த்துக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. இந்த டிஸ்கஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே நீங்கள் உங்களோட ஒரு இதுலேருந்தே எழுதிக்கிட்டு இருப்பீங்க, அல்லது அவர் வந்து வியாபாரமாக நோக்கி எழுத சொல்லிகிட்டு இருப்பார். அது ரொம்ப முக்கியம். ஆமாம், நீங்கள் டைரக்டரோட இணக்கமாக இருக்க பாருங்கள். ஆமாம், நான் ஒரு கவிஞன், அவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிற அந்த அகந்தைக்குள்ளே போகாமல் 2 இண்டிவிஜுவல்ஸ் உட்காந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப அழகு. அது சொசைட்டிக்கும் வேணும், ஆர்ட்டுக்குள்ளேயும் வேணும். எனக்கு அது நான் நிகழ்த்திக்கிறது. நான் அது எந்த டைரக்டராக இருந்தாலும் உட்காந்து அவங்களோட பேசி அப்படி தான் அந்த பாட்டை நான் வந்து அந்த கோரை ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன் பாட்டுக்குள்ளே. அதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சிடும். கிளைமேக்ஸில் பாட்டு வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸில் பாட்டில் முடிக்கிறது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கே அந்த பேச்சுவார்த்தைக்கான இடமும் கூட இல்லை. ஏன்னா அவங்க உங்களை முழுசாக நம்பிடுவாங்க. ஆமாம், இந்த மொழியாகவும் நீங்கள் மேலே, விஷனாகவும் மேலே இருந்துக்கிட்டு, முக்கியமாக இந்த பக்கம் டிஸ்கஷனுக்கான ஒரு நல்ல வெளி உங்களுக்குள்ளே இருக்கணும். அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம முதல் பாட்டு எழுதுகிறோம், அவங்க சொல்கிறத அப்படியே எழுதி கொடுக்கணும் இல்லாமல், நீங்கள் போல்டாக உட்காந்து, சார் இந்த மாதிரி எனக்கு ஐடியாஸ் இருக்குது, இந்த மாதிரி போகலாமா, இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே இப்படி ஹேண்டில் பண்ணலாமா, இந்த கதாபாத்திரத்தோட உளவியல் வந்து இதை மீறி இந்த எல்லைக்கு மேலே போகாது, அதனால் அந்த மாதிரி போக வேணாம்னு எனக்கு தோணுது. இப்படிலாம் நீங்கள் பேசணும். அவங்க தப்பாக எடுத்தாலும் தப்பாக எடுக்கலனாலும் நீங்கள் அதை கேர் பண்ணிக்கவே கூடாது. இந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற ஒரு வாய்ப்பு. நீங்கள் உங்கள் மொழியில் வளர உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த போல்ட்னஸ், அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் நமக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் இருக்கேன் இது வரைக்கும். ஆமாம். அண்ணா வணக்கண்ணே, என் பேர் மகுவி. நல்லாங்களேண்ணே? நல்லா மகுவி. முதல்ல இந்த பியூர் சினிமாவுக்கும் நன்றி அண்ணா. நான் உங்களை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. எனக்கு மகிழ்ச்சி. ஓகேண்ணே, ஒரு 2-3 கேள்வி இருக்குது, அதை அப்படி கேட்டுறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் அதை கையாளும் விதம் எப்படின்னு இருக்கும்? அதாவது எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் வேற ஒரு மனச்சூழலில் இருப்பீங்க, திடீர்னு ஒரு கால் வந்து ஒரு பாடல் எழுதணும் அப்படிங்கும்போது அந்த மனச்சூழலை விட்டு அந்த பாடலுக்கான சூழலுக்குள்ளே, அந்த வார்த்தையினுடைய காட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் அதை பயணம் செய்வீங்க? டக்குன்னு மாறணும்ல, இந்த பாடல் எழுதி கொடுக்கணும், ஒரு 1 ஹவரில் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி மாறிங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அது ரொம்ப ஈஸி தான். அது மாறணும் ஒரு அவசியமே இல்லை. அந்த கணத்தில் இருக்கிறது தான். ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் நம்ம படிக்கிறோம், ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ரைட்டரோட முதல் சிறுகதையை வாசிக்கும் போது நம்ம அந்த இடத்துல ஒரு மாதிரி இருப்போம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அடுத்த ஷார்ட் ஸ்டோரி போகும்போது அவர் நம்மளை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடறாருல. அடுத்த 10 நிமிஷத்துலேயே நம்மளால மாறிக்க முடியுதில்ல. இந்த ப்ராக்டிஸ் தான் இங்கேயும். எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் பெருசாக இதுக்குன்னு தனியாக ஒரு முகமூடி எடுத்து வச்சுட்டு மாட்டிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நமக்குள்
அந்த எம்பத்தி, ஒப்புணர்வுங்கிற உணர்வு, அந்த உயர்ந்த உணர்வு நமக்குள்ளே நிறைய சேர சேர நம்ம அதில் மேல் நோக்கி போக போக நீங்கள் எந்த கதாபாத்திரமாக வேணால் அந்தந்த நொடிக்கு மாறிக்கலாம். ஓகே. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ தாமிரபரணி நீந்து வந்த அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து ராட்டின தூரின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த சொல்லாடல் கையாள விதம், ஒரு பாடல் எழுதிட்டு நீங்கள் வரும்பொழுது இதை ராட்டின தூரிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது ஊர் திருவிழாவில் பார்த்துருக்கலாம். ஒரு பாடல் எழுதிட்டு வரும்போது இந்த இடத்துல இந்த வார்த்தையை வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தொடர்ச்சி எப்படி மனசுக்குள்ள அது உங்களுக்கு வருது? அது சிம்பிள் தான். இப்போ அந்த பாட்டு ஒரு நாட்டார் ஊரில் தார்பாய் திருடிட்டு இருக்கிற ஒருத்தன், அந்த கதாபாத்திரம் முருகன்றவன். அவனுக்கு எந்த பெரிய உயர்ந்த லட்சியமும் கிடையாது. அவனுக்கு அந்த வாழ்க்கையின் பற்றின, இந்த உலகத்தை பற்றின எந்த வெளிமைகளும், கலாச்சாரம், பண்பாடு அதை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாத ஒருத்தன். தார்பாய் திருடுவான், சாராயம் குடிப்பான், வாழுவான். இப்படி ஒருத்தனுக்குள்ள ஒரு காதல் ஒன்று வருது. இதுதான் சிச்சுவேஷன் இல்லையா? நான் இதை எப்படி எடுத்து பார்த்துக்கிறேன்னா, அந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் பார்க்குறேன். அந்த டேட்டோட பேசுறது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவரோட உட்காந்து பேசும்போது அவன் எந்த மாதிரியான ஜாகிரஃபிலையும் அந்த கதாபாத்திரம் வாழுதுன்னு நான் பார்க்குறேன். அவன் அந்த தூத்துக்குடி மாதிரியான ஒரு இடத்துல இருக்கான். சரி, ஓகே. அப்போ எனக்கு என்னென்னா, தூத்துக்குடியில் ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை அந்த பாட்டில் வைக்கலான்னு எனக்கு தோணுது. தூத்துக்குடி அந்த அந்த மாவட்டங்களில் தாமிரபரணி ஆறுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அப்படி எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது. இன்னொன்று, அவனுடைய மொழி. இங்கே மொழியில் தான் என்ன சிக்கலாகி போச்சுன்னா, எனக்கு தூத்துக்குடி லாங்குவேஜ் அவ்வளோவா தெரியாதுங்கிறதுனால அந்த டு த கோர், அந்த டிப்பிக்கலாக தூத்துக்குடிக்குள்ளே போகாமல் ஒரு இயல்பான நாட்டார் மொழியில் தான் அந்த பாட்டு போயிருப்பேன். அந்த கதாபாத்திரம் இப்படி தான் பாடுவான். அவனோட அறிதல் அளவே இவ்வளோ தான், அவனோட மொழி அளவே இவ்வளோ தாங்கிறதுனால அதுக்குள்ளேயே போனது. இன்னொன்று, இதுக்குள்ளே தமிழின் மரபு நமக்கு சொல்லி கொடுத்தக்கூடிய அந்த ஏஸ்தட்டிக்கான அழகியலான தருணங்களை பாட்டுக்குள்ளே வைக்கணுங்கிறது எனக்கு இயல்பாகவே உண்டு. அது எந்த பாட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் எனக்கு அதுதான் வரும். ஏன்னா எனக்கு என்னோடய மரபு கொடுத்துருக்கிறது அதுதான். என்னுடைய குறிப்பு பொருளாகட்டும், என்னுடைய தமிழ் இருக்கக்கூடிய இறைச்சி அணி ஆகட்டும், உள்ளுரைவமாகட்டும், உருவகமாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பொயட்டின்னு எழுதினாலுமே அதுக்குள்ளே இது எல்லாமே இருக்கணும்னு தான் என் தமிழ், என் தொல்காப்பியன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நான் ஆழமாக வச்சுக்கிட்டு தான் ஒரு பாட்டையும் எழுதுறேன். அந்த 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 லேண்ட்ஸ்கேப் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே தானே அந்த மொழியும் இருக்குது. அதனால் அது அவ்வளோ அழகாக வெளிப்படுது. ராட்டன் தூரி இல்லாத எந்த கிராமமும் இல்லை இல்லையா? ஆமாம். அது 1 ரூபா பைசா, 2 ரூபா பைசா, ஒரு காசு 2 காசு இல்லாத எந்த கிராமமும் இல்லை. அழுக்கு துணி போடாத எந்த தெல்லவாரியும் கிடையாது இல்லையா? அவன் பட்டு சொட்டை போடாதான் அவனுக்கு அழகு. அவன் தெல்லவாரி. அதையே நம்ம வெண்ணிலா கபடிக்குள்ள பாட்டில் அப்படி எழுதியிருப்பேன். இம்முட்டு அழகா, இம்முட்டு அழகா இது வரைக்கும் நான் இருந்ததில்லை. செமட்ட தலையும் இத்தனை பதுசா சிரிச்சதில்லை. மண்ணை பார்த்து கிடந்த பையன் வானம் பார்த்து நடந்தானே, ஒன்னை பார்த்த பிறகுதானே புதுசா சட்டை போட்டு தெரியிறேன்னு. இது இந்த பக்கம் நடக்கிற இதுவும் ஒரு கிராமத்து பையனோட லவ் தான். ஆனால் அவனுக்கு என்னன்னா, ஆளுக்காரனா இருக்கிறான். அந்த ஒரு வீட்டுக்கு பண்ணை அடிமையாக அந்த பையன் இருக்கான். அந்த பையன் காதல் அவனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் புதுசாக சட்டை கஷ்டப்பட்டு வாங்கி போடுறாங்கிறத நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தார்பாய் முருகனுக்கு அந்த சட்டை போடுற வேலை கிடையாது, அவன் அழுக்கு தான் தெரியும். அதனால் இந்த டிஃபரன்ஷியேஷன் நாம் பண்ணிக்கிறது தான். அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த பண்பாடு, அந்த பண்பாட்டின் வாயிலாக கிடைக்கக்கூடிய மொழி, இது எல்லாத்தையும் அந்த கதாபாத்திரத்தின் மேலே தற்கொலை பேற்றி ஒரு சப்ளிமேஷன் கொடுத்து அவனுக்கு பண்ணுறது தான். ஓகே. கூடுதலாக ஒரே ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வியினுடைய முதல் வார்த்தை என்னன்னா, எப்படி இந்த வரிகளை புரிந்து கொள்வது அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துட்டு ஒரு 4 லைன்ஸ் மட்டும் கேட்கலான்னு ஒரு சின்ன இதுன்னு. சரி. அதாவது மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்திமலை நேரம் அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருப்பீங்க. அதில் மொட்டை மாடி மேலே ஒற்றை மலை ஆகிறேன், இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒற்றை மலை அப்படின்னா அது முழுவதும் துளி முழுவதுமே ஒரு லேயரில் ஃபிட் பண்ணுறது, இது எப்படி? ஆமாம், அது ஒற்றை மலை விழுதுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இமேஜஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது. எனக்கு எப்படி நான் எழுதும் போது எனக்கு தோணுச்சுன்னா, கொடிக்கம்பி மேலே ஒரே ஒரு ஒற்றை மலை தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த டியூனை கேட்டோன்னு வந்துச்சு. கொடிக்கம்பிக்கான டியூன் இல்லை, சரிங்களா? அதனால் மொட்டை மாடி மேலே மழை விழுது, எல்லா மலைகளும் கீழே விழுந்துச்சு, ஒரே ஒரு மழை துளி மட்டும் அந்த கொடிக்கம்பியில் நின்றுட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த காதல் என்னை தொங்க விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக தாட் வந்துச்சு. அதை இறங்கும் போது என்னென்னா, கொடிக்கம்பிக்கு டியூன் இல்லாதனால கொடிக்கம்பி அருந்து கீழே விழுந்துருச்சு. அப்படி தான் நடந்தது. இது பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. நம்ம மரபு தான் எனக்கு, சங்க இலக்கியம் எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாடலுக்குள்ள படிமமோ உருவகமோ ஓமையோ அல்லது குறிப்பு பொருளோ இல்லாமல் நீ ஒரு பாட்டு கூட எழுதாத, அப்படி எழுதுகிற மாதிரி இருந்தால் கிளம்பிருன்னு சொல்லிட்டாரு என்னோட தொல்காப்பியர். நான் அதை ஸ்ட்ரிக்டாக பாட்டில் ஃபாலோ பண்ணுறேன்.
கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது எனக்கு தனிச்சையாக வருது. ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் அவங்களாம் எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு பாட்டுலையும். ஆமாம், அந்திமாலை பாட்டாகட்டும், ஜஸ்டினோட எழுதின எல்லா பாட்டுலையுமே பொல்லாத காலைன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஜஸ்டினோட டியூனே எனக்கு என்னென்னா ரொம்ப அழகாக அந்த படிமங்களை எடுத்து கொடுத்துரும். இல்லை அதே மாதிரி அநீதி படத்தில் வந்து எது அநீதின்னு சொல்லியிருப்பீங்க. ஆமாம், நம்ம சொல்லாடலை கையாண்டு அநீதி பார்த்த விஷயங்கள்ல சொல்கிறதுங்கிறது ஒரு வகையாக இருக்கும். அதில் வந்து சொல்லியிருப்பீங்க, மத யானை அரசாலும் காட்டில் தனக்கான இடம் தேடும் ஈசல் அப்படின்னு அந்த பாடலை கேட்டு ஒரு நாள் 20 முழுவதுமே ஒரு 5 பேர் நான் இந்த வார்த்தையை மட்டும் நான் ஷேர் பண்ணிடுவேன், இதுதான்டா அநீதி அப்படின்னு. இந்த விஷயத்தை எப்படி கையாண்ட இந்த அதுக்குள்ளே வைக்கிறீங்கண்ணா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிராவல் இருக்குல்ல, மத யானை ஆளும் காட்டில் தனக்கான இந்த ஈசல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கொஞ்சம் கரெக்டாக உள்ள அந்த இடத்துல தேவைக்காக வைக்கிறது. இதை நீங்கள் ஈஸியாக பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தில் நம்ம என்னவா இருக்கோம்? கேபிட்டலிசம் உங்களை என்னவா ஆக்கி வச்சிருக்கு? கேபிட்டலிசத்துக்கு நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? அதிகபட்சம் டைனோசர் கொடுப்போமா? இந்த கேபிட்டலிசத்தால் நசுக்கப்படக்கூடிய நமக்கு என்ன இமேஜ் கொடுப்போம்? நாம ஒரு காமன் மேனாக நீங்கள் ஒரு பொயிட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னா என்ன இமேஜ் கொடுப்பீங்களோ அதுக்கு ஆக சிறிய உருவமாக தானே பீப்புள் இருக்க முடியும். நமக்கு ஈஸியாக வந்துடும்ல. அது ஒரு பாட்டாக வரும்போது நம்ம அதை மெட்டஃபராக ஹேண்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். நேரடியாகவும் இதை சொல்லலாம் இல்லையா? நேரடியாக சொன்னால் இவ்வளோ தூரம் இம்பேக்ட் வராதுங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனுங்கிறதுனால என்னோட முடிவே அதுதான். கண்ணதாசன் மாதிரி நேரடியாக சொல்கிறதுக்கான காலம் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேரடியாக சொல்கிற பாடல்கள் எல்லாமே பேச்சு தமிழில் வந்துடுச்சு. அதனால் நம்ம தமிழோட ரொம்ப வளமாக இருக்கிறது நம்மளுடைய படிமங்களும் குறிப்புகளும். அதை பயன்படுத்தி நாம் ஒன்று சொல்லும் போது ரொம்ப ஆழமாக ரொம்ப தாக்கமாக கொண்டு போய் மக்களை தாக்கிடுங்கிறது தான். அதனால தான் இந்த கேபிட்டலிசம்ங்கிறது வந்து ஒரு மத யானையாக இருக்குது. அதோட காலில் மிளிபடக்கூடிய ஒன்றுமே இல்லாத ஈஸியாக நாம் இருக்கோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும், எனக்கு வரும். இதுக்கு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சமூகத்தை கூர்ந்து கவனிக்கிறதுலேருந்து அது அந்த மெட்டஃபர் நமக்கு கிடச்சிரும். ஆமாம். வணக்கம் சார், என் பேர் பேச்சியம்மாள். எனக்கு ஒரு என்ன சந்தேகம்னா, நான் வந்து பாட்டு மெட்டுக்கு வந்து பாட்டெல்லாம் எழுதுகிறேன். அதை மாற்று வரி போட்டு இந்த மாதிரி இளையராஜா சாங், அதுக்கடுத்து நிறைய பாடல்கள் யுகபாரதி சார் இவங்க பாடல்லாம் வந்து ஒரு பாடலில் 5 பல்லவி இல்லை 3 பல்லவி அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம். கான்டாக்டும் போய் முடிஞ்ச அளவு கான்டாக்டும் எடுத்துடுறோம். இப்போ ஒரு பெரிய டைரக்டரை வந்து மீட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு எழுதுனாலும் கூட அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாகவே இருக்குது. நம்ம இன்னும் தேரணுமோ, இன்னும் நம்ம வந்து பயிற்சி எடுக்கணுமோ, எழுதிடுறோம் வச்சுருக்கோம். போய் மொதல் டைம் போய் பார்க்கணும். இப்போ ஒரு டைரக்டர், பெரிய டைரக்டர் ஒருத்தவங்கள பார்த்து சரிம்மா நீ உன்னோட அதை வந்து வாட்ஸ்அப்பில் உன்னுடைய பாடெல்லாம் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னாங்க. அது அனுப்பிவிடுறதுக்கு டக்குன்னு அனுப்பி விட்டுட்டேன் டைரெக்டாக. அப்புறம் மறுபடியும் ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஒரு 5 ஃபாலோஅப் அடுத்து ஒரு 4 தடவை வர சொல்லியிருந்தாங்க. அது போகுங்குள்ளே அங்கே போகிறதுக்குள்ளேயும் நெஞ்ச பிடிச்சி தள்ளுது. நம்ம போயிடுவோமோ, கரெக்டாக பண்ணிடுவோமோ, பயம் கொடுக்குது. அதுக்கடுத்து சரி இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் எப்படி அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க, அது மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. எனக்கு நீங்கள் நினச்ச மாதிரி நான் யாரும் பெரிய டேரக்டர்ஸ் நினச்சதே இல்லை. அவர் ஒரு கிரியேட்டர், நான் ஒரு கிரியேட்டர். அப்படிதான் எனக்கு ஆரம்பத்தில் பாரதியார் மாதிரி தான் இருந்தேன். நான் கவிஞன்டா அப்படிதான் இருந்தேன். அவங்களுக்கான மரியாதைலாம் உண்டு. நான் யாரையுமே பெரிய டைரக்டர்ஸ்ன்னு பார்க்காதனால அவங்க ஒரு கிரியேட் பண்ணுறாங்க, நாம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், நம்ம சந்திக்கிறோம். சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்க சிபாரிசு பண்ணதுக்கப்புறம் அல்லது அவங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு வருதுங்கிறதுனால நம்ம அவங்க வழியாக தான் போய் ஆகணுங்கிறதுனால அவங்கள போய் மீட் பண்ணுறோம். அந்த ஒன்று. இன்னொன்று, ஒரு இயக்குனர் ஒரு எல்லா கிராஃப்ட்ஸ்குள்ளேயுமே அவர் தேர்ந்து இருப்பாருங்கிற ஒரு இடத்துலையும் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. ஒரு திரைக்கதையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது திரைக்கதை அவருக்கு தெரியாமல் டைரக்ஷன் மட்டும் சூப்பராக தெரிஞ்சவராக இருக்கலாம். அவருக்கு பொயட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். அப்படி பொயட்ரி பற்றி எதுவுமே தெரியாத அல்லது பாடல்கள் பற்றி அடிப்படையான எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தர் டைரக்டராக இருந்து அவர்கிட்ட நீங்கள் போய் உங்களோட கவிதை கொடுத்தீங்கன்னா அவருக்கு என்ன புரிய போகுது? அவர் சொல்கிற வார்த்தையை வச்சுட்டு நீங்கள் மனசு புண்பட வேண்டியதே இல்லை இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா, தமிழில் கான்டெம்பரரியாக இருக்கக்கூடிய பழைய கவிதைகள் தி பெஸ்ட் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்களாகவே நீங்கள் கண்டு உணர தருணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி மேலை இலக்கியங்கள்லையும் இப்படி நீங்களாக கண்டு உணர்ந்து இது பெஸ்ட் லிட்ரேச்சர், நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வான தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்க நம்ம கவிதையை ஓகே சொல்கிறாங்களோ ஓகே சொல்ல மாட்டாங்களோ பயமே உங்களுக்கு வேண்டியதில்லை. திரைப்பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ்ங்கிறதுனால அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் உங்களோட வரிகளை அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் ஆகச்சிறந்த வரிகளை அதில் போட்டிருந்தாலுமே
அது நல்ல வரியாக இருந்தாலும் இது வேண்டாம், இந்த படத்துக்கு தேவையில்லை, சேல்ஸ்க்கான ஒன்றா தான் நம்ம பாட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்குமே உங்களுக்கு அந்த நீண்ட நெடிய வாசிப்பு கை கொடுக்கும். நம்மளுடைய ஒரு பாடலை அழகான வழியில் ஒரு நல்ல கலைப்பாங்க எப்படி விற்க முடியும் அப்படிங்கிற கலையும் நமக்கு இந்த வாசிப்பின் மூலமாக தான் வரும். தொடர்ச்சியாக ஏன் வாசிப்புன்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, பாடல் எழுதுறது மட்டும் இல்லை, அது உங்களோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை என்னோடய பாட்டு பார்க்குறேன். அது என்னுடைய கொள்கைக்கோ அல்லது என்னோடய மனநிலைக்கு எதிரான ஒரு பாட்டை கூட நான் எழுதலாம். ஆனால் அதில் நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட் நான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இலக்கியவாதிகள் யாருக்குமே பாடல் எழுதுறவங்க மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரோஸ் போயிட்ரி அல்லது பிளெயின் போயிட்ரிக்கு எந்த வகையிலுமே குறைஞ்சதாக பாடல்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில கவிதைகளுக்கு ரொம்ப மேல் உயர்ந்த பாடல்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய விஷயம்னா நீங்கள் பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையிலேயே நீங்கள் அவங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளுங்க. டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும். அவங்க ஓகே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க ஓகே பண்ணாதது நல்ல கவிதை இல்லை, நல்ல பாட்டு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த சூழலுக்கு அந்த கதைக்கு அது நல்லா இருக்காதே தவிர, அந்த கவிதை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு, ஆனஸ்ட்டாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா அது உங்களை வளர்த்துருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பியூர் சினிமா உங்களுக்கு நன்றி இந்த ஃபங்க்ஷன் ஏற்படுத்தி கொடுத்து. கார்த்திக் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் லிரிசிஸ்ட்டு. எல்லா பாட்டும் நல்லா இருக்குது சார், வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் வளர வாழ்த்துக்கள் சார். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, நான் வந்து 21 சாங் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 4 இயர்ஸாக எழுதிட்டுருக்கேன். ஒரு 20 சாங்ஸ்டாக எழுதியிருப்பேன். எனக்கு இருந்தாலும் 20 சாங்ஸ் எழுதினாலும் எனக்கு இந்த பல்லவிலாம் ஓரளவு வந்துருச்சு. சரணமில் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. எழுதுகிறோம், பல்லவிலாம் வந்துருச்சு, சரணமில் எழுதுகிறோம், நம்ம ஒரு டியூனுக்கு ஃபிக்ஸ் ஆகிப்போம். எழுதுகிறவங்க எல்லாருமே ஏன்னா எதுக்கு கூட எழுதிட்டு இருப்போம். நம்ம ஒரு சீன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு காதலன் ஒரு காதலியை பார்க்க போகிறாங்க, அந்த பார்க்குறதுக்கு இல்லை ஒரு காதலியை நினச்சி ஒரு சாங் எழுதுறதும் நம்ம ஒரு டியூனுக்கு செட் ஆகிடும். பல்லவி எழுதிட்டோம், சரணமில் சம்டைம் ஸ்டக் ஆகுது. 20 சாங் எழுதியுமே எனக்கு திருப்பி அந்த கண்டினியூட்டி வரமாட்டேங்குது. ஒரு சாங் எழுதினா அது திருப்பி ஸ்டாப் பண்ணிடுறேன், திருப்பி எப்போ தோணுதோ அது மாதிரி கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நைட்டில் தான் மோஸ்ட்லி சிந்தனைகள் வருது. அது நைட்டில் தான் மேக்ஸிமம் சில சாங் எழுதுறேன், சில சாங் ½ அன் ஹவரில் எழுதிடுறேன், சில சாங் அப்படியே எழுதி பாதியோடு நிற்குது. அந்த நிற்கிறதுக்கு நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த ஒரு கொஸ்டின்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான், மீண்டும் அதே தான், வாசிப்பு தான். நம்மளுடைய வாழ்நாளில் அதிகபட்சம் நம்ம 70 வருஷம் வாழுவோமா, 70 வயசு வாழ்ந்துட்டோமா பெருசு. அதற்குள்ள நம்ம தன்னுணர்வோட அல்லது தன் விழிப்போட எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் தான் பார்த்துருப்போம். அப்படி பார்த்துருந்தாலுமே அது நமக்குள்ள அனுபவமாக எவ்வளோ கடத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி அனுபவமாக கடத்தப்பட்டிருந்தாலுமே அதை நம்மளோட விஷயம்னா நம்ம எத்தனை பேர் எடுத்து வச்சுருப்போம். அதனால் நம்மளோட வாழ்நாளுங்கிறது ரொம்ப குறைவு. அந்த வாழ்நாளுக்குள்ளே நாம் கூர்மையாக கவனித்து கற்றுக்கிட்டது எடுத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். அதனால் இந்த பக்கம் நீங்கள் வாசிப்புக்கு போகும்போது நிறைய வாழ்க்கைகள் நமக்கு அதை அறிமுகப்படுத்தி கொடுக்கும். நிறைய உணர்வு நிலைகளை, நிறைய உறவுகளை, நிறைய சிக்கல்களை அதை நம்ம காட்டி கொடுக்கும். இதெல்லாம் உள்ளே போக நமக்குள்ள இமேஜஸாக அப்படி அதை பற்றின ஒரு சின்ன ட்ரிகர் வந்தாலுமே அது நமக்கு அழகாக பிரம்மாண்டமாக வெளியே வந்துடும். பாட்டு நீங்கள் ஸ்பீடாக எழுதணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. நீங்கள் வாசிக்கிற அத்தனையுமே உங்களுடைய எம்பத்திக்குள்ளே போய் உங்களுடைய எம்பத்திலிருந்து அது உங்களுடைய அனுபவமாக மாறி அப்படியே ஒரு லைப்ரரி மாதிரி உள்ளே இருக்கும். கண்ணதாசன் 10 நிமிஷத்தில் எப்படி பாட்டு எழுத முடியுது அவராலனா, நீண்ட நெடிய வாசிப்பவருக்கு உண்டு, நேரடியான அனுபவம் உண்டு, தன்னுடைய அனுபவத்தை மொழியாக மாற்றக்கூடிய கண்டினியூஸான ப்ராக்டிஸ் அவருக்கு உண்டு இல்லையா? இது எல்லாமே இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் நேரடியாக வாழாத ஒரு சுச்சுவேஷனை ஒரு டேரக்டர் உங்களுக்கு சொல்கிறார் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாசிப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் எங்கேயா நீங்கள் வாட்ச ஒன்றில் இருந்திருக்கும். ஒரு இமயத்தோட ஏதாவது ஒரு சிறுகதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ அவர் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த இமயத்தோட கதாபாத்திரம் உங்களுக்குள்ளே உங்களே அந்த மனசுடைய மாயம் அதுதான். அவ்வளோ வேகத்தில் ஒளியை விட வேகமாக உங்களுக்குள்ளே போய் எடுத்து கொடுத்துரும். அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வரும். கண்ணதாசன்கிட்ட அந்த சட்டி சுடுதலா பாட்டு எழுத சொன்னாங்கன்னா, கண்ணதாசன் அத்தனை சித்தர் பாடலை படிச்சிருக்கான், அத்தனை சாவை பார்த்துருக்கான், சும்மா வெறுமனை பார்த்துட்டு போகல, கூர்ந்து பார்த்துருக்கான், அதெல்லாம் அவனுக்குள்ளே இருக்குது. அதனால் இப்படி ஒரு பாட்டை எழுதணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டு சட்டி சுடுதாக்குள்ளே போயிடுது. நீங்கள் தொடர்ச்சியாக வாசிப்புக்குள்ளேயும் தொடர்ச்சியாக அப்சர்வேஷனுக்குள்ளேயும் இருக்கும்போது நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது. நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துடுறீங்க. ஒரு கட்டத்தில் நாமத்துமரன் அப்படி தான் வந்தார்.
பேனா பென்சில்லாம் டேரக்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டு இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு டேலண்ட் நீங்கள் பார்க்காம இது ஒரு அனுபவமாக நீங்கள் பார்க்கணும். வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறதுல, படிக்கிறதுல கூர்ந்து கவனிக்கிறது, நம்மளுடைய சொந்த மனசை கூர்ந்து கவனிக்கிறது, அதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பைப்பை திறந்த உடனே தண்ணி வர மாதிரி தான் அது. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் அந்த கூர்மையிலே எப்பயுமே இருக்கணும். அது இயல்பான காமன் மேனுக்கு அது இல்லை, நமக்கு அந்த ஒரு கொடுப்பனை இருக்குது, அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். வணக்கம் சார், என்னோட நேம் கார்த்திக் சார். இது உங்களோட முதல் பாடல் வந்து எப்படி வாய்ப்பு அமைஞ்சது, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்கள் எளிதாக எழுதிட்டீங்களா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு. அது எனக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸ்ங்கிறது எனக்கு இயல்பாக வந்துருச்சு. அது அந்த பாட்டில் படிக்கிறது முன்னாடி சித்தர் பாடல் நிறைய படிக்கிறதுனால எனக்கு இன்னமும் அந்த சித்தர் பாடல் தான் ஒவ்வொரு பாட்டுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அது அந்த அந்த தாளம் எனக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்குது. ஒரு பாடல் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இயல்பாக அது வந்துடும். முதல் பாட்டு அமைஞ்சது 2001 இங்கே சென்னைக்கு வந்தேன். முதல்ல வந்துட்டு ஓடி போயிட்டு 2005 முதல் பாட்டு எனக்கு கிடச்சிது. அது என்னுடைய அறையில் இருந்த நண்பர் ஒருத்தர் ரமேஷ்னு, அவர் தான் வந்து இந்த மாதிரி தொட்டுஜியான ஒரு பாடம் நடந்துகிட்டு இருக்காரு, நீ போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு. சரி போய் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தது. அப்படி தான் எழுதுந்து மெட்டு கேட்டவுடனே எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, எனக்கு இயல்பாக புரிஞ்சுது அது. ஆமாம், தன்னா அண்ணா தானா நான் ஏதோ போட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு அழகாக நான் பாட்டுக்கு எழுதிட்டேன். எனக்கு சரியாக வருதா தப்பாக வருதாங்கிற அந்த ஆசிலேஷன் கூட எனக்கு இல்லை, சரியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போய் கொடுத்தேன். அதான் நான் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வாசிப்பு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பல உலகங்கள் இருக்குது. ஒரு வாசிப்புங்கிறது சும்மா நம்ம ஜஸ்ட் லைக் தட் அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கண்டதையும் படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுக்காக கண்டதையும் நம்ம படிக்கக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கக்கூடாது. செலக்டிவாக தான் படிக்கணும், எசென்ஷியலாக படிக்கணும். அதுக்கு மனமார்ந்த நம்மளுடைய எல்லா ஈடுபாடையும் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நம்ம இல்லாத ஒரு மனிதன் நமக்குள்ள கோடி கோடியான உலகங்களை நம்ம படிப்பதன் மூலமாக கிரியேட் பண்ணுறோம். நம்ம எழுத போகிறது எல்லாமே அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம எடுத்து கொடுக்கறது தான். நம்ம என்ன சொல்ல போனால் லிட்ரேச்சருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அதனால் நம்ம நீங்கள் எழுதினாலும் பாடல் எழுதலைனாலும் சும்மா வாழ்கிறதுக்காகவாவது நம்ம படிக்கணும். ஆமாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். சகோ வணக்கம் சகோ. வணக்கம். என்னுடைய பார்வையில் வந்து எழுத்தாளர் வந்து எப்போதுமே வந்து அவர் வந்து நான் குறைக்கூடமாக தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு தீரா காதல், தீரா மோகம், தீரா ஆத்தம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துல அவங்க முழுமை பெறவும் மாட்டாங்க, குறைக்கூடமாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து 9th படிக்கும்போது ஒரு சமுதாய மாற்றம் எனக்கு ஒரு கோபத்தையும் ஆத்திரத்தையும் எனக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்னும் பொழுது கார்த்திக் அவர்கள் வந்து இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே பாட்டு எழுதிட்டாரு, முடிக்க போறாரு அப்படின்னும் பொழுது அந்த கோபம் மாத்திரம் இருக்கும். நான் முழுமையாக நான் சொல்ல வந்ததை நான் சொல்லிட்டேன். என்னுடைய கருத்தியலையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய உளவியலையும் என்னுடைய கோபத்தையும் நான் முழுக்க நான் சினிமா மூலமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் என்னைக்கா போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கின காலம் இருக்கா. ரெண்டாவது வந்து முற்போக்கு சிந்தனையும் வருங்காலத்தில் என்ன நடக்க போதுன்னு சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஜோதிடர் அப்படின்னா ஒரு எழுத்தாளர். இன்னைக்கு வந்து ஏஐல எல்லாமே வந்துடுச்சு, இசையிலேருந்து சினிமால ஃபுல்லாக ஆதிக்கம் இருக்கும் பொழுது பாகவதர் படத்துல வந்து கிட்டத்தட்ட 35-36 பாடல்கள் இருக்கு. இப்போ கைதி படத்துல ஒரு சில பாடல் கூட இல்லை அப்படின்னும் பொழுது எழுத்தாளனுடைய மனநிலை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் எனக்கு இருக்கு சார். நான் நூலகம் போறேன், நான் போய் படிக்க போறேன் அப்படின்னும் போது சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய எழுத்தாளரோட புத்தகம் வந்து மேலே வரிசையில் அடிக்கிட்டே இருக்கும். ஒரு மூலையில பார்த்தோம் அப்படின்னா கண்ணிக்கடியாத புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகம் அப்படியே இருக்கும். எனக்கு அந்த கோபம் மாத்திரம் இருக்கும். ஏன்னா முகம் தெரியாத ஒரு எழுத்தாளன் இங்க இருக்கான், அவன் ஆக சிறந்ததை சொல்லியிருப்பான், ஒரு முற்போக்கு சிந்தனை சமுதாயத்தை விட்டுட்டு போகணும்னு நம்ம எழுதியிருப்பான். பட் ஆனால் அதை வந்து ரொம்ப அழுக்கு படைஞ்சு, நான் அதனால தான் சொன்னேன் ஒரு கண்ணி கழியாத புத்தகம் அப்படின்னா ஒரு கண்ணி வந்து கழியவே இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கோபம் ஒரு ஆத்திரம் இருக்கும்ல ஒரு எழுத்தாளனுக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்குறேன் சார். சூப்பர், தேங்க்யூ. 3 கேள்விகள் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் கேள்விக்கு அந்த முழுமை அடையதில் அப்படி ஒன்றும் இல்லை, எங்கள் முழுமைங்கிறதே கிடையாது. நம்ம அருண் தோழர் கூட பியூர் சினிமான்னு வச்சிருந்தாருமே கூட பியூரை நோக்கிய சினிமா தான் இல்லையா. ஆல்ரெடி பியூர்னோட சினிமா இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம பியூரை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். முழுமையும் அந்த மாதிரி தான். முழுமைங்கிறது வந்து யாராவது ஒருத்தரால் கட்டமைக்கப்பட்டதுன்னு தான் நான் நம்புகிறேன். அது இல்லை, அது ஒரு கருத்தியல். ஃப்ளோ தான் இங்கே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். கண் கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இங்கே ஒரு ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோ தான் நிஜம்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னுடைய பாடல் வாயிலாக இன்னும் நான் ஒரு துளி கூட நான் நினச்சதை செய்யவே இல்லை. பாடல் அதை செய்யவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய கவிதைங்கிற என்னோடய ஃபார்ம் இருக்கு இல்லையா, என்னுடைய அசல் முகம், அதன் மூலமாக நான் வேணால் என்னோடய வாழ்நாளுக்குள்ளே என்னோடய கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் மீறி, இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் மீறி நான் ஏதாவது ஒரு
ஸ்டேட்மெண்ட்டாக என்னுடைய கவிதைகள் அமையலாம், என்னோட ஸ்டேட்மெண்ட்டாக. பாடலில் அங்கொன்று இங்கொன்று தெரிப்புகளாக தான் அமைய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை பாட்டுங்கிறது. ஒரு இயக்குனர் இருக்கார், அவர் சொல்கிற சுச்சுவேஷன் தான் அது. அந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்திட்டு கிளவராக நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே என்னோட பங்கு சினிமாக்குள்ளே. இன்னொன்று முழுமைங்கிறது இங்கே இல்லைன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒன்று கிடையாது, இங்கே ஃப்ளோ தான், அது பாட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஆனால் கான்க்ரீட்டான ஒரு ஒரு இமேஜினான ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு இல்லைன்னு நான் நம்புகிறேன். அது இன்னொன்று அந்த கண்ணிக்கழியாதுங்கிறத பற்றி எனக்கு அதுவுமே கூட ஒரு யாரோ ஒருத்தரால் வலிய திணிக்கப்பட்ட ஒரு ஐடியாலஜின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஆமாம், அது ஒரு சாராரால் உருவாக்கப்பட்ட ஒரு சேஃபான ஒரு காயின் அது. அதனால் அதை பக்கம் போக வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு இயங்கிட்டே இருப்போம். இன்னொன்று முற்போக்குன்னு தனியாக ஒன்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், தனியாக ஒன்று முற்போக்குன்னு இல்லை. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய வெளிப்பாடுலேயே பகுத்தறிவும் இருக்குது, மூட நம்பிக்கையும் இருக்குது. நம்ம ராசேந்திர சோழன் இருக்காரு எழுத்தாளர், அவர் பகுத்தறிவின் மூட நம்பிக்கைக்குன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நம்ம வெறுமனே ஒரு வைதிகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளுடைய பகுத்தறிவுக்குள்ளே இருக்கிற மூட நம்பிக்கைகளை பற்றி நிறைய அறிஞர்கள் பேசுகிறாங்க. ஆக நம்மளுடைய பகுத்தறிவே முதல்ல பகுத்தறிவாக இருக்கா, அல்லது யாரோ ஒருத்தரால் நமக்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு ஐடியாலஜியாவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ளே கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி கேட்டு தான் வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.